Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுதே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நேற்றுக்கு இன்னைக்கு மட்டுமே 2200 ரூபா ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருக்கு. 2020 பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 24 கேரட் வந்து 45 லட்சம் ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு கிலோ அப்படின்றது 1 கோடியை தாண்டிடுச்சு. 150 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. இந்த சுச்சுவேஷனில் முதல்ல பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு பங்குச்சந்தை. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஓரிரு தினங்கள்லேயே ஒரு வாரத்திலேயே கூட 1 லட்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. விலை உயர்வு வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து சார் 38% கோல்டு ரேட் எல்லாம் குறைய போகுது. இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை நிபுணர் அவர் தான் அறிக்கை வெளியிட்டார். பங்குச்சந்தையை திருப்பியும் பூஸ்ட் பண்ணணும், டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கூட்டணும் அப்படின்றதுக்காக யூஎஸ்ஏ விட்ட ஒரு அறிக்கை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஆதரவா அவருக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு ஆதரவா விடப்பட்ட அறிக்கை தான் இந்த அறிக்கை. தங்கத்தின் தேவைகள் குறையாது. இது நாளுக்கு நாள் இன்னும் பெருகிட்டே தான் இருக்கும். கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா யார் ஒருத்தர் தனி மனிதர்கிட்ட இல்லை. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பே நினைச்சா கூட தங்கத்தினுடைய விலையை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம யாருமே தங்கம் வாங்கலன்னா அது பாட்டு விலை குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது. நம்ம யாருமே தங்கம் வாங்கலன்னா கூட இன்வெஸ்டர்ஸ் இருக்கான். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் தங்கமே இருக்காதா சார்? கண்டிப்பாக போகிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் கிடைக்கும். இப்போவே வாங்கி வச்சுக்கணும் எல்லாரும். ஆமாம். கோல்டு ரேட் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய் ஏறி இருக்கு சார். ஒரு சவரனுக்கு 74,320 ரூபாய் விற்குது. எல்லாருமே இந்த வருஷத்துக்குள்ளேயே 1 லட்சம் தொடுன்னு பார்த்தா இன்னும் ஒரு 2-3 மாசத்துலேயே 1 லட்சம் தொட்டுரும் போலையே சார். அதாவது என்னென்னா எதிர்பார்த்தது இந்த வருட கடைசியிலேயே ஒரு கிராம் ஒன்று 10,000 ஒரு சவரன் ஒன்று 80,000 அப்படின்ற லெவல் எதிர்பார்த்தது. ஆனால் அது வந்து இந்த அட்சய திருதிக்குள்ளேயே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அதனுடைய ஸ்பீடு அந்த ரேலி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி மட்டுமே 2200 ரூபா ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கு. இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரேட் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து வர்த்தக போர் பிட்வீன் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். இது சைனாலேருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு ஏற்கனவே இருந்த 45% அப்படின்றத 65%, 115, இப்போ 245 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க யூஎஸ் கவர்மெண்ட். இதை பார்த்தோன்னே சைனா என்ன பண்ணிட்டான், அவனும் வந்து யூஎஸ்லேருந்து இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு டேக்ஸ் விதிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ மட்டும் என்ன நான் மட்டும் என்னுடைய பொருளுக்கு நீ வரி போடுறல, அப்போ உன்னோட பொருளுக்கு நான் போடுறேன் அப்படின்ட்டு. இதனாலையும் இது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கனால முதல்ல பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால் பங்குச்சந்தை. பங்குச்சந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா பங்குச்சந்தையில் வந்து மிகப்பெரிய வர்த்தகம் நடந்துருக்கு டெய்லியும். அப்படி இன்ட்ராடே இதுன்னு ஃபுல்லாக ஷார்ட்ஸில் அப்படி போகும் பட்சத்தில் பங்குச்சந்தையில் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. சரி, மற்ற துறைகள் அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, இது இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் அப்படின்றப்போ இந்த வேறு என்ன தான் சேஃபான முதலீடு, ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கறது, ஆர்ஓஐன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய முதலீடுக்கு நிகராக என்ன லாபம் வருது அப்படின்லாம் பார்த்தா மற்ற இதெல்லாம் ரொம்ப டவுனில் போகிறப்போ தங்கம் ஒன்று வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அப்படின்றனால எல்லாருடைய பார்வை தங்கத்தில் திரும்புது. இந்த மாதிரி ஒரு போர் சமயம், ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வாரு, இஸ்ரேல் பாலஸ்தீன், இந்த மாதிரி டைமில் எல்லாமே இதில் கோல்டு தான் ஸ்ட்ராங் ஆகும். அப்படி வந்துக்கிட்டு இருக்க டைம்லேயும் இப்போது அதோட முக்கியமான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலருடைய பொசிஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து 87 ரூபா 50 காசு அதிகபட்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு டாலருக்கு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் குறைஞ்சி 85 ரூபா 10 காசுன்ற லெவலில் வந்திருக்கு. அப்போ அதனுடைய பொருளாதார வீழ்ச்சி, அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சியை காமிக்குது. இதெல்லாமே பார்க்குறப்போ எல்லா கரன்சியை விடவும் டாலர்லேயும் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே எடுத்துகிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு காரணம் விலை ஏற்றம். இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஓரிரு தினங்கள்லேயே ஒரு வாரத்திலேயே கூட 10,000ன்றது வந்து எளிதில் வந்துடும். பட் அது வந்து சாமானியர்களுக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய இதாக தான் தெரியும்.
இருந்தாலும் இந்த ரேட்டு விலை உயர்வு வந்து யாராலையும் தடுக்கவும் முடியாது. இப்போ சவரன் 1 லட்சம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாங் ரனில் அடுத்தடுத்து விஷயங்கள் வர வர சவரன் 1 லட்சம் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது சார், 38% கோல்டு ரேட் எல்லாம் குறைய போகுது. அதனால நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டெல்லாம் 5000த்துக்கே வாங்கலாம் 1 கிராம்ன்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 வந்துடும் போலயே சார். ஆமாங்க. அதில் என்னென்னா, அது வந்து ஜான் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பங்குச்சந்தை நிபுணர். இதெல்லாமே ஒரு ஏமாற்று வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை நிபுணர். அவர் தான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதே நம்ம கலாட்டா நியூஸ் சேனலுக்கும் கூட அதை பற்றி கொடுத்துருந்தோம், பேட்டி கொடுத்துருந்தோம். அதுலேயும் சொல்லியிருந்தோம், வன்மையாக கண்டிச்சிருந்தோம். இந்த மாதிரி இவர் வந்து 38% குறையும் அப்படின்னு சொன்னது, சார் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறது கூட தோராயமாக 5%, 10%, 20%, 30, 40ன்னு கூட இல்லாமல் 38% அப்படின்றது நம்ம தனி மனித கட்டுப்பாட்டில் இது இருக்கிற மாதிரியும், இவர் சொல்கிறது தான் அங்கே நடக்குன்ற மாதிரியும், இதெல்லாம் எங்கே சாத்தியம் இருக்கும்? அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம். எப்படின்னா, அன்னைக்கு அவர் அந்த அறிக்கை வர்றப்போ 8400 கிராம். அப்போது 8400 இருக்கப்போ 38% குறையும்னாரு. 38% குறைஞ்சா ஒரு கிராம் 5000. அது வந்து உண்மைக்கு உண்டான விஷயமே இல்லை. ஏன்னா அந்த பொருளை தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு செலவாகும். அந்த தயாரிப்பு செலவு இதை விட ஜாஸ்தி வருது. 5000க்கு மேலே போயிட்டுருக்கு. அப்படி எப்படி 5000 ஆகும்? அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் போகக்கூடிய நேரத்தில் டாலர் பங்குச்சந்தை இதை டைவர்ட் பண்ணணும், பங்குச்சந்தையை திருப்பியும் பூஸ்ட் பண்ணணும், டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கூட்டணும் அப்படின்றதுக்காக யூஎஸ்ல விட்ட ஒரு அறிக்கை இது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அவருக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்டா இவரை ஓட்டு போட்டு இவரை கொண்டு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வெறியில் இருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு இது சாதகமான சூழ்நிலை கிடையாது. விலைவாசி இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது, டாலரும் ரொம்ப மதிப்புக்கு போயிட்டுருக்கு. எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லை. அதனால இவர் நாளுக்கு நாள் ஒவ்வொரு டேக்ஸை போட்டுக்கிட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்குமே சிரமம் தானே. இப்போ ஒரு பொருளை வந்து முதல்ல 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த பொருளை இன்றைக்கி 150 ரூபா அப்படின்னா எப்படி அவங்களால பர்ச்சேஸ் பவர் எப்படி இருக்கும்? அதனால் அவங்களுமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அந்த டைமில் தான் அவருக்கு ஆதரவாக விடப்பட்ட அறிக்கை தான் இந்த அறிக்கை. நீங்கள் சொன்னீங்களே, நிறைய மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களே. ஆமாம். இது என்ன ஆயிடுச்சு, பரவலாக மற்ற நாடுகள், அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டுக்கு ஏன் அப்படின்னா, உலகத்திலேயே கோல்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுற நாடுனா நம்ம இந்தியா. அதுலேயும் கஸ்டமர் வந்து ஆபரணங்களாக வாங்குகிற தங்கமும் இந்த நாட்டில் தான். கடந்த வருடம் மட்டுமே 802 டன் நாம் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அந்த 802 டன்னில் யோசிச்சு பாருங்க, 1 டன் கூட நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் கிடையாது. எல்லாமே வெளிநாடுகளில் இருந்தால் அவ்வளோ 802 டன்னுமே வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அப்படி இருக்க பட்சம் அந்த 802 டன்னில் இந்த காயினாக போகிறது, இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு போகிறது, இல்லை இங்கேருந்து நம்ம வந்து தயார் பண்ணி அந்த பொருளை வந்ததுக்கப்புறம் அந்த கோல்டை தயார் பண்ணி ஆபரணமாக வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எப்படி இம்போர்ட் பண்ணுறோமோ அது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதெல்லாமே சில கொஞ்சம் கொஞ்சமாக போக மீதி இருக்கிறதுல 660 டன் மக்களுடைய யூசேஜ் ஆபரணமாக வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ மக்களுடைய தேவைகள் அந்த அளவுக்கு இருக்குது. விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. இதனால் கண்டிப்பாக தங்கத்தின் தேவைகள் குறையாது. இது நாளுக்கு நாள் இன்னும் பெருகிட்டே தான் இருக்கும். இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா யார் ஒருத்தர் தனி மனிதர்கிட்ட இல்லை. ஈவன் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பே நினச்சா கூட தங்கத்தினுடைய விலையை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி ஆளாளுக்கு சொல்கிற அறிக்கைன்றது ஒரு உண்மையான ஏற்புடையதாக இல்லை. குறையும் தங்கம். எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில கரெக்ஷன் வரும். தங்கம் ஏறிட்டே இருக்கும். ஒரு 5% இல்லை அதிகபட்சமாக 10%. 9000 ரூபா விற்கிதா, 10% என்ன 900 ரூபா குறையும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 40% அடி பாதாளத்துக்கு வரும் அப்படி இப்படின்னா கனவு கூட காண முடியாது. ஏன்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கும் இந்த ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மட்டுமே எத்தனை 4 மாதம் தான், 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்தில் பார்த்தீங்கனாலே 30% மேலே விலை உயர்ந்துருச்சு. 30% ஏறி இருக்கு. 30% விலை உயர்ந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்
கிடையவே கிடையாது. அதுவும் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் வந்து அதை நம்ம கல்ச்சர்னே சொல்லலாம் சார். எல்லாரும் அதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அது ஒரு சேவிங்ஸாக தான் நம்ம இன்னி வரைக்கும் நினைக்கிறோம் இல்லையா சார்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, கடந்த 5000 வருஷமாக இதிகாசம் புராண காலத்துலேருந்து இந்த தங்கம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்துகிட்டு இருக்கப்போ அதனுடைய பயன்பாடும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அன்றைக்கெலாம் ராஜா காலத்தில் பெரிய பெரிய செல்வந்தர்கள், வணிகர்கள் அவங்க மட்டுமே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்தாச்சு. அதை வந்து சேவிங்ஸ் பண்ணி அதனுடைய ருசி பார்த்துட்டாங்க அதனுடைய இதையும். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்கத்தினுடைய விலை 20 ரூபா இருந்துச்சு ஒரு சவரன். இன்றைக்கி 3800 மடங்கு உயர்ந்து ஒரு சவரன் ஒன்று இன்றைக்கி 74,000 ரூபா வந்திருக்கு. அப்படின்னு இருக்கப்போ அது வந்து மக்களுக்குமே அது வந்து இது வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருளாக பார்க்குறாங்க. விலை ஒரு பக்கம் ஏறினா கூட பாசிட்டிவ் திங்கிங்கில் நம்ம எப்படி எடுக்கணும்னா, தன்கிட்ட இருக்கிற கோல்டுக்குடைய மதிப்பும் விலை உயர்ந்திருக்குல்ல. இன்றைக்கி வாங்கக்கூடிய பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, புதுசாக எதுவுமே என்கிட்ட இல்லை, ஜீரோ, என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை, 1 கிராம் கூட கிடையாது, நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி இப்போ தான் பண்ணுறவங்களுக்கு மிக சிரமம். ஆனால் ஏற்கனவே ஒரு 50 பவுன் நான் வச்சுருக்கேன், இன்னும் நான் வாங்க போகிறேன் அப்படின்றப்ப அந்த 50 பவுனோட விலை நீங்கள் வாங்குறப்போ ஒரு பவுன் 5000 ரூபா இருக்கலாம், அப்போது 2.5 லட்ச ரூபா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு கிலோன்றது 75 லட்சம், ஒரு பவுனுன்றது வந்து 75,000. அப்போ 50 பவுன் என்னாச்சு, 37 லட்ச ரூபா கிட்ட நமக்கு நம்மளுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு இல்லையா. அதனால் இனி வரும் காலங்களில் கூட கண்டிப்பாக விலை உயரும். எல்லாருமே இப்போ சாமானிய மக்கள் வந்து கோல்டு வாங்க முடியாது. இதுக்கப்புறம் எல்லாருமே கோல்டையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர சில்வர் மேலே யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா சார்? சில்வரும் ரேட் ஏறிட்டே தானே சார்? கண்டிப்பாக சில்வர் கூட விலை நல்ல ஒரு உச்சத்தை தான் தொட்டு போய்கிட்டு இருக்கு. கடந்த வருடம் மட்டுமே 51% மேலே உயர்ந்திருக்கு சில்வரு. அதனால் சில்வர் ஏன்னா அவங்களோட பயன்பாடை பொறுத்து தானுங்க. ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா அதில் ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்குது. வெள்ளியில் வந்து நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும்? 1 கிலோ 2 கிலோ பண்ணலாம். அதுக்குள்ள 2 கிலோ பண்ணாலே இவ்வளோ பெரிய பார் வந்துடும். அதை நீங்கள் ஹேண்ட்லிங் வைக்கக்கூடிய இடம்லாம் இருக்குது. அதுக்கு இப்போ ஒரு 1 கிலோ கோல்டு வாங்கினேன்னா இன்றைக்கி 1 கோடி ரூபாய், 24 கேரட் சொல்கிறேன். 1 கிலோ கோல்டோடைய விலை 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாயை நீங்கள் வந்து சின்ன ஒரு மொபைல் அளவுக்கு, கை அளவுக்கு இவ்வளோ ஸ்லிம்மாக கொண்டு வந்து வச்சிடலாம். கையில் பிடிச்சிட்டு 1 கிலோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அதே 1 கிலோ, அதை 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வெள்ளி வாங்கினீங்கன்னு வைங்களேன், உங்களால் தூக்கிட்டே போக முடியாது. ஏன்னா 100 கிலோ வரும். 100 கிலோன்றது எவ்வளோ? ஒரு சிமெண்ட் மூட்டை 50 கிலோ, 2 சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு கூட போக முடியாது ஒரு ஆள். அந்த மாதிரி அதை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? இடத்த அடைச்சிக்கும். நாளைக்கு ரீசேல் பண்ணுறதையும் கோல்டு அளவுக்கு சில்வரை டக்குன்னு ரீசேல் பண்ண முடியாது. கோல்டு ஏன் மவுஸ் கூடிக்கிட்டே இருக்குன்னா, கோல்டில் வந்து ஆர்பிஐயே நோட்டீஸ் விட்டுருக்கான், அவனே அதிகாரம் கொடுத்துருக்கான், தங்கத்தினுடைய வந்து அடகு வச்சு தேவைப்படும் போது பணத்தை எடுக்கலாம். இது நீங்கள் வெள்ளியாக வச்சிங்கன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் அடகு வைக்க முடியாது. இதெல்லாமே இலகுவான ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் தங்கத்தினுடைய அதனுடைய மீது இருக்கிற ஈர்ப்பு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. தங்கத்தில் வந்து அதிகமாக முதலீடு பண்ணுற நாடுகளில் என்ன நாடுங்க சார்? அதிகமாக முதலீடு பண்ணுறது வந்து சைனா, இந்தியா, ரஷ்யா, இவங்க எல்லாமே அதிகமாக தங்கத்தில் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஓகே, டிமாண்ட் அதிகமாக இருக்கனால தான் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான செய்தி இல்லையா. எந்த ஒரு பொருளுமே யாருமே வாங்கலை அப்படின்னு சொன்னால் அது கூட நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம யாருமே தங்கம் வாங்கலைன்னா அது பாட்டு விலை குறைஞ்சிரும். அப்படிலாம் கிடையாது. நம்ம யாருமே தங்கம் வாங்கலைன்னா கூட இன்வெஸ்டர்ஸ் இருக்கான். இப்போ நம்ம இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆபரணமாக வாங்குகிறோம். யூஎஸ் போன்ற பெரிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவெல்லாம் மில்லியன் கணக்கில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான். நம்மலாம் சில ஆயிரத்தில் லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அவெல்லாம் மில்லியன் ட்ரில்லியன் மாதிரி யூஸ் பண்ணுவான். அவெல்லாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் போடுவான். கோல்டில் போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாபம் வந்தால் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிமாண்ட் நிறைய வருது. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டிமாண்ட் வர வர தங்கத்துடைய விலை கூடிக்கிட்டே இருக்கு. இன்னும் 8-10 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி. இல்லை, அது உண்மைதான். நீங்கள் இப்போ சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏன்னா தங்கம் வந்து வெட்ட வெட்ட உள்ளே கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. அங்கே பூமிக்கடியில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான். அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட், யூஎஸ்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா தங்கம் எங்கெங்கே எந்த நிலப்பரப்பில் எவ்வளோ அடி ஆழத்தில் எவ்வளோ டன் இருக்குது, அந்த டன்னு டைரெக்டாக இருக்கா, அது மிக்ஸ் ஆகி மண்ணோட மண் இருக்கா, மண்ணோட மண் இருந்தால் அதை எடுத்தால் எவ்வளோ சுத்திகரிக்கப்பட முடியும், அது எவ்வளோ குவான்டிட்டி டன் ஆஃப் மண் எடுத்தால் எவ்வளோ கிராம் கிடைக்கும்,
இதெல்லாமே ஏற்கனவே அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க. இப்போது நம்ம கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் கூட ஆந்திர பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா மைன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இன்னும் எடுக்கலை. ஓகே, ஏன் சார் அது ஏன் எடுக்கலைன்னா அதற்கு உண்டான செலவுகள், அதற்கு உண்டான கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி எல்லாமே பார்த்தா கூட அதில் வந்து பெரிய அளவுக்கு தங்கம் இல்லை. ஒரு சில 100 டன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் அதிகம், செலவுகளும் வர அதனால தானே கோலார் ஃபீல்டே மூடிட்டாங்க. செலவு நிறைய வந்துடுச்சு. ஒரு கிராம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படின்றனால தான் கோலார் கோல்டு ஃபீல்டில் எடுக்காமல் நிப்பாட்டிட்டாங்க. இந்த கர்னூலில் இன்னும் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் புதுசாக ஒரு ஜியோ இதோட சேர்த்து அவங்க வர்றாங்க. அந்த மாதிரி கோல்டு இதோட பண்ணிவிட்டு அவங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஆராய்ச்சி ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து திரும்பி அவங்க அந்த இதை கொண்டு வரலாம். இருந்தாலும் அப்புறம் சோனாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் வடக்கு சைடில் வட இந்தியாலையும் தங்கம் இருக்குது. இது மாதிரி 3 சுரங்கத்தில் இருந்தாலும் கூட அதுலேருந்து 1 டன் அளவு கூட வெட்டி எடுக்கப்படலை இன்னும். ஆனால் அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் தங்கமே இருக்காதா சார்? கண்டிப்பாக. இப்போ இருக்கிற போகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு தேவையான தங்கம் தான் கிடைக்கும். இப்போவே வாங்கி வச்சுக்கணும் எல்லாரும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து மறுசுழற்சி முறையில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்னா இதுலேருந்து இருக்குது, வேறு வேறு இடத்துலலாம் தங்கம் இருக்குது. கடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிலப்பரப்பில் நம்ம இருக்கிற தங்கத்தை எடுத்துடுறோம். எங்கே என்ன பண்ணுவோம், ஈஸியாக எங்கே கிடைக்குதோ, நம்ம ஒரு மாமரத்துக்கே போகிறோன்னா மாங்காய் பறிக்கணும்னு ஆசைப்படுறோன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், மரத்து ஃபுல்லாக இருக்குது, எந்த மாங்காவை நீங்கள் பறிப்பீங்க? கிட்ட இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பறிப்பீங்க. கிட்டக்க கையேற்ற தூரத்தில் இருக்கிற மாங்காவை ஃபஸ்ட்டு பறிச்சிருவீங்க. அதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு கையேற்ற தூரத்தில் இல்லைன்னா கொஞ்சம் எக்கி பறிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல பறிப்பீங்க. அதுக்கப்புறமும் இதுவும் தீர்ந்து போச்சு அப்படின்னா ஒரு ஏணி போட்டு ஏறியோ இல்லை மரத்தில் ஏறியோ இல்லை ஒரு துரட்டை வச்சு கம்பை வச்சு இழுத்து பண்ணுவீங்க. இதுதாங்க தங்கத்துக்கும். முதல்ல 2 கிலோமீட்டர் தூரத்தில் தோண்டினாங்க. அப்படி தோண்டி 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 இப்போ வந்து 21 கிலோமீட்டர் ஆழத்தில் போய் தங்கத்தை எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தங்கமே இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்னா நிலப்பரப்பில் இருக்க தங்கம் தீர்ந்துச்சுன்னா கடல் நீர், அந்த கடல் நீருக்கு போவாங்க. கடல் நீரில் இருக்க தங்கத்தை போய் பார்த்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் விண்வெளியில் தங்கம் இருக்குது, விண்வெளியில் கூட தங்கம் இருக்குது, அதை போவாங்க. ஸோ இதெல்லாம் போனால் நிலப்பரப்பில் எடுக்கிற தங்கத்துக்கு இப்போ 7,000 ரூபா ஒரு கிராமுக்கு ஆகுது அப்படின்னா நீருக்கடியில் போய் எடுக்கிறப்போ 15,000 ரூபா. அப்போ 15,000 ரூபா ஒரு கிராம். இங்கே எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, கடல் நீரில் தான் தங்கம் இருக்குது, கடலில் அடியில் அப்படின்னா அன்னைக்கு வேறு எங்கேயுமே இல்லைன்னா 15,000 ரூபா செலவானா கூட பரவாயில்லன்னு அங்கே எடுப்பாங்க. அப்போ தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும்? 20,000 ரூபா வந்துடும். இந்த வேலையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விண்வெளியில் இருக்க தங்கத்தை போயிட்டு எடுத்துகிட்டு வரணும், ஸ்பேஸ் கோல்டு. அதை எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு 30,000 ரூபா ஆகுது அப்படின்னா அடுத்த லெவல் அதில் போகும். அப்போ 30,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே 40,000 ரூபா ரேட்டு விற்க ஆரம்பிக்கும். செலவு இங்கேருந்து போயிட்டு வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவெல்லாம் இது வச்சு தான் தங்கத்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படும். டிமாண்ட் அண்ட் சப்ளை, அவைலபிலிட்டி, இது எதுவுமே இல்லை நாளைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா இது ஒரு எட்டாக்கனி, அவ்வளோதான் அரிய பொருள் அப்படின்ற மாதிரி ஆகிடும். கடைசியாக மக்களுக்கு ஒரு அட்வைஸ் சார். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விலையை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அதனால் நீங்கள் தங்கம் வாங்குறதை நிப்பாட்டவும் முடியாது. உங்களுக்கு தேவையான பொருட்களை இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும் எப்பயுமே. அதனால் இதை வந்து வீண் ஆகிற பொருளும் கிடையாது. உங்களுடைய சேமிப்பில் தாராளமாக ஒரு பகுதியை, அதுவும் 3/4 பகுதியை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அப்படி திரும்பி பார்க்குறப்போ அடுத்த ஒரு 10 வருஷம் கழித்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணது பரவாயில்ல, அன்றைக்கி இது அதிகம் நினச்சோம், இன்றைக்கி அது 2 மடங்கு 3 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்னு தான் நாம் திரும்பி பார்ப்போம். ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கம் அதனுடைய விலை இன்றைக்கி டபுள் ஆகிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 24 கேரட் வந்து 45 லட்சம் ரூபாயாக இருந்துச்சு. இன்றைக்கி 1 கிலோ அப்படின்றது 1 கோடியை தாண்டிடுச்சு. அப்படின்றப்போ இது வந்து 150 மடங்கு விலை உயர்ந்திருக்கு. அப்படின்றப்போ நாம் தாராளமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி சாமானிய மக்கள் ஏன்னா கிலோ கணக்கில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிராம் கணக்கில் வரணும். நீங்கள் கிராம் கணக்கில் வாங்க. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு நகைச்சீட்டு, அதாவது சிறு சேமிப்பு திட்டம் இருக்குது, அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை சேர்த்து வச்சு ஆக மொத்தம் வாங்குறத நிப்பாட்டக்கூடாது. நீங்கள் உங்களுடைய தேவைகள் போக செலவில் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தாராளமாக பின்னாடி வரும் உங்களுடைய சந்ததிக்கு இது மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.